சில சமயங்களில் உங்கள் வரங்களை பயன்படுத்துங்கள், சில சமயங்களில் நீங்களே வரமாக இருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சில பேருக்கு நீங்க வரங்களை பயன்படுத்தணும், சில பேருக்கு நீங்களே வரமா இருக்கணும். நீங்க அவங்களுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது, நீங்க தான் ஆன்சரா இருக்கணும். இந்த விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா புரியணும். முதல்ல யோசேப்பு ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது அவன் வரத்தை உபயோகப்படுத்தினதுனால அர்த்தம் சொன்னான். ஆனா அந்த அர்த்தத்தை செயல்படுத்துவதற்கு அவனே வரமாக பார்வோனுக்கு மாறினான். அவனே ஒரு கிஃப்ட் ஆயிட்டான். யோசேப்பு இல்லைன்னா அந்த தேசம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. நம்மள நிறைய பேர் கிஃப்ட் உள்ளவங்க, கிஃப்டட் பர்சன்ஸ், மற்றவங்களுக்கு கிஃப்டா இருக்க மாட்டேன்றோம். எப்படி? இப்ப உங்களுக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்குது, சோ நீங்க என்ன பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அதுதான் கிஃப்டட். ஆனா உங்க பிள்ளைங்க அதை விரும்பல, அப்பா கூட இருக்கணும்னு வச்சுக்கீங்க, பிரசன்ஸ், உங்க பிரசன்ஸ் இருக்கணும். அப்போ அதுதான் நாமே கிஃப்டா மாறுறது. ஃபேமிலியில அது ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சில கணவன் மாதிரி, இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பிரசங்கம் பண்றோம், தொடர்ந்து பிரசங்கம் பண்றதுக்காகவே ஆயத்தமாகறதுனால மூளை அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். லாஜிக்கலா திங்க் பண்ணோம், ஒரு காரியத்தை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப லாஜிக்கலா ஒய்ஃப் ஒரு விஷயத்த கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். பதில் சொல்றோம். நிறைய கணவன்மார் சிறந்த பதில் சொல்லுகிறவர்களா இருப்பாங்க. ரொம்ப லாஜிக்கா பேசுவாங்க, ரொம்ப விளக்கமா பேசுவாங்க, ரொம்ப நியாயமா பேசுவாங்க. ஆனா எடுபடாது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து பதில் அவங்க எதிர்பார்க்கல, உங்களையே பதிலாக எதிர்பார்க்கிறாரு. அங்கதான் விஷயம். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பதில் சொல்றது கிடையாது, அர்த்தம் சொல்றது கிடையாது, விளக்கம் சொல்றது கிடையாது. யோசேப்பு அதெல்லாம் முதலே செய்யிட்டான், அவனோட வரத்தை பயன்படுத்தி முதலே செஞ்சுட்டான். ஆனா எப்போ அவனே வரமாக மாறினானோ அப்பதான் பிரச்சனை தீருது. இத நீங்க புரிந்து கொள்ளணும். பிரச்சனைகளை தீர்ப்பது உங்களுடைய கிஃப்டா கூட இருக்கலாம். நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம். அந்த மேனேஜருடைய திறமை என்ன? கம்பெனில வர்ற பல பிரச்சனைகளை தீர்ப்பது, ஆலோசனை சொல்வது, ஆட்களை நியமிப்பது, இது இப்படி செஞ்சுட்டா இது சரியா வந்துடும் அப்படின்னு சொல்றது. ஆனா அதையே நீங்க ஃபேமிலியில அப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க உங்களுடைய திறன்மையினால் வருகிற சொல்யூஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கல, உங்களை தீர்வாக எதிர்பார்க்கிறார். முதல் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, கண்டுபிடிங்க, நான் எங்க கிஃப்ட் மாறணும். எனக்கு இருக்கிற வரங்கள் தீர்க்க தரிசன வரங்கள் அல்லது இந்த 9 வகையான வரம். நிறைய பேருக்கு இந்த பைபிள்ல 9 வகையான வரம் இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால அந்த 9 வகையான வரத்துக்கு மட்டுமே ஜெபம் பண்றாங்க. அது ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, 9 வகையான வரம்னு சொல்லிட்டு, கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது 9 தான் வரம்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம ஆவியானவரால வர்றது இந்த 9 வகையான வரம் தான். அதனாலதான் நமக்கு பாத்திரம் செய்யறதோ சிலை செய்யறதோ வரமா தெரியல, சமையல் செய்யறதோ வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதோ கூட வரமாலாம் தெரியல. ஏன் வரமா தெரியலன்னா அதெல்லாம் அந்த 9 வரத்துல வரலையே, அதெல்லாம் ஆவியானவரால இல்ல, அதெல்லாம் நம்மளே செஞ்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யாத்திராமெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பு கூடாரத்துல துணியில டிசைன் போடுறதுக்கு, எம்ப்ராய்டரி பண்றதுக்கெல்லாம் ஆண்டவர் வரத்தை கொடுத்துருக்கிறார், ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். இப்ப எம்ப்ராய்டரி பண்றது வரம்னு தெரியணும்னா யாத்திராவும் படிக்க வேண்டியிருக்கு. சோ நிறைய வரத்தை நம்ம மிஸ் பண்றோம், அது வரம்னே தெரியாம செயல்பட்டு இருக்கிறோம். இல்ல அதெல்லாம் வரம். அந்த வரத்தை கண்டுபிடிச்சு நீங்க பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க யாருக்கு பாருங்க, எனக்கு நிறைய ஆலோசனை சொல்ல தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆலோசனை சொல்ல தெரியும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க தெரியும். அதனால என்கிட்ட வர்ற எல்லாருக்கும் நான் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எவனுமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். எப்பா அங்க போனாலே அட்வைஸ் சாமி இருக்கிறாரு, அங்க அட்வைஸ் கொடுத்து கொன்றுவாரு, ஓடி போயிடுவான். சில பேர் இப்போ கேட்கறவங்க யோசிப்பீங்க, என்னடா நம்மளை பத்தி சொல்றாரு அப்படின்ட்டு. அட்வைஸ் கேட்கறவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுங்க, சொல்யூஷன் கொடுங்க. அதனாலதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையெல்லாம் நியமிச்சிடறோம். இந்த தொகையை கொடுத்துட்டு நீ அட்வைஸ் கேட்டீங்கன்னா நான் உனக்கு சொல்லுவேன், ஏன்னா உனக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது. சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன ஒரு ஒரு சாப்பிட்றது வேற மாதிரி சாப்பிடுவான், ஒரு மாதிரி இருப்பான், அதெல்லாம் எனக்கு திருத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுக்கொள்கிறதா நட்பு, ஏற்றுக்கொள்கிறதா அன்பு, அது எனக்கு புரியணும். எங்க நானே வரமாக இருக்கணும், அது பெரிய வரம். பாருங்க, ஒரு ஆளு சரியா சாப்பிட தெரியாம இருக்கிறான், அவனை பல இடத்துல சொல்லியிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க, என்னடா இப்படி சாப்பிடுற, என்னடா இப்படி பேசுற, என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ற, பல பேர் பல விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நண்பன் என்கிட்ட உட்காரும் போது நான் எதுவுமே சொல்றது இல்ல, அவனாகவே இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நான் வரமாக தெரிவேன். இங்கிலாந்து தேசத்துல 2 பிரதமர்கள் போட்டி போடும் போது, வின்ஸ்டன் சர்ச்சில் இன்னொருத்தரும் போட்டி போடும் போது, வின்ஸ்டன் சர்ச்சில் தெரியுமா உங்களுக்கு? அவர் ரொம்ப சிறப்பான ஆளு, அவர் ரொம்ப சிறப்பான ஆளு.
அப்போ ஒரு முக்கியமான நபர் அந்த 2 பேரையும் சந்திச்சு வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்களாம், நான் அவர்கிட்ட போகும்போது அவர் திறமசாலின்னு தெரிஞ்சது, ஆனா வின்ஸ்டன் சர்ச்சில் போகும்போது நான் திறமசாலின்னு தெரிஞ்சது, அதனால சர்ச்சில் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? நான் அவர்கிட்ட போகும்போது அவர் திறமசாலின்றது எனக்கு புரிய வச்சிட்டார். அவருடைய பேச்சின் மூலமாக, அவருடைய நடவடிக்கையின் மூலமாக அவர் திறமசாலி, அவர் பிரைம் மினிஸ்டருக்கான எல்லா பொருத்தமும் அவருக்கு இருக்குதுன்னு அவர் எனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டார். அவர் அவ்வளவு என்ன பேச விட்டார், அவ்வளவு என்ன உயர்த்தி பேசிட்டாரு. ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள். ஆகவே நான் ஓட்டு போட்டா இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்களாம். அது வரமாக இருப்பது. அவங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ கொடுக்காம இருக்குது சில சமயம் வரும். ஏன்னா எல்லாரும் இருதயத்துல இப்படி கை வச்சு சொல்லுங்க, நான் உலக ரட்சகர் கிடையாது. ஆமா ஆமா, நீங்க யாரையும் காப்பாத்துறதுக்காக போறக்கல, பாவம். அந்த பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல வச்சிருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஐயோ இந்த உலகம் கெட்டுப்போகுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீங்க சுமக்க வேண்டிய பாரம் நிறைய இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆம் ஐ எ கிஃப்ட் டு திஸ் பர்சன்? வரங்கள்ல செயல்படுறது ரொம்ப முக்கியம், ஆனால் வரமாக இருப்பது அதை விட முக்கியம்.